ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து கார்ல ஏறி உட்கார்ந்த உடனேயும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தந்துடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எடுத்தோடனே கார் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கார்ல என்னென்ன இருக்கு, இந்த சீட் அட்ஜஸ்ட் பண்றது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னென்ன பண்ணணும், அதெல்லாமே இப்ப நான் ஒன் பை ஒன்னா சொல்லி தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க கார்ல ஏறி உட்காந்தனையும் பிஃபோர் ஸ்டார்டிங், ஆஃப்டர் ஸ்டார்டிங் ரெண்டா பிரிச்சிருங்க. பிஃபோர் ஸ்டார்டிங்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் நீங்க செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஆஃப்டர் ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சிலதெல்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பிஃபோர் ஸ்டார்டிங் என்னென்னு சொல்லி கொடுத்துட்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் வண்டியில ஏறி உட்கார்ந்த உடனேயும் எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. ஒருவேளை டோர் க்ளோஸ் ஆகலைன்னா இங்க வந்து லைட் எரியும், அது நான் காட்டுறேன். பாத்தீங்களா, இந்த மாதிரி ரெட் கலர் லைட் எரியும். இந்த லைட் எரிஞ்சதுன்னா ஏதோ ஒரு டோர் சரியா க்ளோஸ் ஆகலன்னு அர்த்தம். ஆக்சுவலா இந்த டோர் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா. இப்ப அதை க்ளோஸ் பண்ணா அந்த லைட் ஆஃப் ஆயிரும். அதை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, இப்ப அந்த டோர் நல்லா க்ளோஸ் ஆனா மட்டும்தான் அந்த லைட் ஆஃப் ஆகும். ஒருவேளை சரியா க்ளோஸ் ஆகாம இது மாதிரி இந்த மாதிரிலாம் க்ளோஸ் ஆயிருந்துச்சுனாலும் உங்களுக்கு லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். அதனால அந்த லைட் ஆஃப் ஆகுற மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது. அடுத்து என்ன பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, அடுத்து செகண்ட் என்ன பண்ணா சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தகுந்த மாதிரி சீட்டை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்போ இவங்க இருக்காங்கன்னா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா கீழே 3 பெடல் இருக்குங்க. ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு. 3 பெடல்ல கிளச்சை மட்டும்தான் நம்ம ஃபுல்லா பிரஸ் பண்ண போறோம். அதனால உங்களால கிளச்சை ஃபுல்லா மிதிக்க முடியுதான்னு பாருங்க. இப்போ இவங்கனால பாத்தீங்கன்னா ஃபுல்லா மிதிக்கவே முடியல. அதனால என்ன பண்ணணும்னா, இவங்க நீங்க வந்து சீட்டை முன்னாடி நகர்த்தணும். நகர்த்திட்டு கிளச்சை ஃபுல்லா மிதிக்கிற மாதிரி சீட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. பாத்தீங்களா, இந்த லிவரை மேல தூக்கிட்டு சீட்டை வந்து முன்னாடி நகர்த்திக்கணும். இப்ப பாருங்க, ஃபுல்லா கிளச்சை பிரஸ் பண்ணி குதிங்கால் வந்து கீழே வைக்கணும். கரெக்டா இருக்குங்களா? இல்ல கரெக்டா இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கரெக்டா இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சீட் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சுங்க. அடுத்து சீட் அட்ஜஸ்ட் பண்ண கையோட சீட் பெல்ட் போட்டுக்கணும். சீட் பெல்ட் போடுங்க. ஓகே, சீட் பெல்ட் போட்டதுக்கு அப்புறமா நம்ம 3 மிரரும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பாருங்க, 3 மிரர் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. இந்த மிரர் ஓகேங்க, நம்ம கையில அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்ப இந்த 2 மிரர் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து நம்ம கீ ஆன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம கீ ஆன் பண்ணணும். கீ ஆன் பண்ணுங்க. ஓகே, மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுங்களே. மிரர் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. அதுதான் கியர் நியூட்ரல். நீங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நியூட்ரல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நியூட்ரல்ல இல்லைன்னா நியூட்ரல் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பாருங்க. லெஃப்ட் ரைட் நகர்த்தி பாருங்க. நியூட்ரல் இருக்குங்களா? அவ்வளவுதான். கியர்ல இருந்ததுன்னா நீங்க நியூட்ரல் பண்ணிக்கணும். நியூட்ரல் பண்ணிட்டு அதாவது நீங்க லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணணும். மைனஸ்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இனிதான் நம்ம வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு வேணா நீங்க கிளச்சை வந்து ஃபுல்லா பிரஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கிளச்சை ஃபுல்லா பிரஸ் பண்ணிட்டு இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்ப பிஃபோர் ஸ்டார்டிங் எல்லாம் முடிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனி ஆஃப்டர் ஸ்டார்டிங் என்னன்னு பாத்துடலாம். ஆஃப்டர் ஸ்டார்டிங் வந்து ஹேண்ட் பிரேக் வந்து ரிலீஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த ஹேண்ட் பிரேக் எப்படி ரிலீஸ் பண்றதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஈஸியா நான் சொல்லித்தரேன். சேனல்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் இப்போ ஒரு டைம் சொல்லி கொடுத்துறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் பெடலை ஃபுல்லா பிரஸ் பண்ணிக்கணும். பிரஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம மேடம் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க ஹேண்ட் பிரேக் எப்படி ரிலீஸ் பண்றதுன்னு. ஹேண்ட் பிரேக் லிவரை மேலே லிஃப்ட் அப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கிளச்சை ஃபுல்லா பிரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு அடுத்து நம்ம வண்டியை மூவ் பண்ண வேண்டியதுதான். இப்போ கிளச்சை ஃபுல்லா பிரஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கியரை போட்டு நம்ம எப்பவும் போல மூவ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு புரியல, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றோம். பாய்.